மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி நான் பேச போகிறோன்னா, நான் இனி வரக்கூடிய சில வீடியோக்கள் நான் எப்படி ஒரு ஹீலிங் தெரப்பிஸ்ட் ஆனேன். நான் பேசிக்கலாக ஒரு சைக்கோதெரப்பி கவுன்சிலிங் இது போன்ற பல ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிஸ் இதெல்லாம் பயிற்சி பண்ணிட்டுருக்கேன். ஆனாலும் நான் ஏன் ஹீலிங் தெரப்பி எப்படி ஆனேன், நான் ஒரு சைக்கோதெரபிஸ்ட்டாக இருந்தாலும் எப்படி இதில் ஈடுபாடு வந்துச்சு, எப்படி நம்பிக்கை வந்துச்சு, ஏன் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு என்னுடைய அனுபவங்களை எப்படி ஆனேன் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரியை நான் சொன்னால் பலருக்கு அது உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பலருக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். இதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அதனால் வரக்கூடிய சில வீடியோக்கள் நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே. அதாவது நான் என்னையை பொறுத்தளவில் எப்படின்னு சொன்னால், எப்போவும் ஒரு விஷயத்தை நான் அதிகமாக படித்து அதை தெரிஞ்சுக்குவேன். பல கோணங்களில் படித்து பல குருக்கள் டீச்சர்ஸ் அவங்கள்ட்ட முறையாக கற்றுக்கிட்டு தெரிஞ்ச பின்னாடி விட மாட்டேன். தெரிய கற்றுக்கிட்டு இருக்கும்போது பல வகையான கொஸ்டின்களை கேட்டு அதை ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி ஆமாம் இது உண்மை தான் அப்படின்னு நான் உணர்ந்தால் மட்டும்தான் நான் அதை செய்ய முடியும். அது என்னுடைய செய்வேன், ஃபாலோ பண்ணுவேன், அடுத்தவங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அது என்னுடைய இயற்கை. அப்படி நான் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி. பொதுவாக சின்ன வயசில் எனக்கு இந்த சைக்காலஜி, இந்த ஆன்மீகத்தை பற்றிய ஈடுபாடு அதிகம். சொல்லப்போனால் நான் 5th 6th படிக்கும்போதுலேருந்தே நான் யோகா, மெடிடேஷன் இதை பற்றி நான் கற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பித்த காலங்கள் அப்போவே. ஸோ அப்படி இருக்கும்போது நான் நிறைய அப்படி படித்து கற்றுக்கிட்டே வரும்போது இந்த ஹீலிங் தெரப்பி அப்படிங்கிறது படும்போது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. நேரங்களில் கேட்டிருக்கேன்னா இந்த கிறிஸ்டின்ஸோட ப்ரேயர் மீட்டிங்ஸு, மற்றபடி பல இடங்களில் சோகமளிக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம். ஆனாலும் எனக்கு நேரடியாக நானே அப்படி செஞ்சு பார்த்ததில்ல. ஸோ எனக்கு அதை பற்றி ஒரு யோசனை இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் நிறைய புக்ஸ்லாம் நான் அதை இப்போ படிக்கும்போது எனக்கு அதிசயமாக இருந்துச்சு. இப்படிலாம் அது உண்மைதானே, இப்படிலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத பல எவிடன்ஸோட பல புக்குகள் படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு ரிசர்ச்சுக்காக ஒரு பத்திரிக்கை, இந்தியா டுடேங்கிற பத்திரிக்கை மூலிமா ரிசர்ச்சுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக நான் போனேன். போயிட்டு இருக்கும்போது அப்போது நாங்கள் குரூப் ஆஃப் பீப்புள் அங்கங்கே ஹோட்டலில் தங்கி அந்த ரிசர்ச்சுக்காக போவோம். காலையில் எந்திரிச்சதுமே ஒரு 8:30-9 மணிக்கெலாம் கிளம்பிடுவோம். இப்போ நைட்டு 6-7க்கு தான் வீட்டுக்கு வருவோம். இதுக்கிடையில் பல ஆட்களை பல கிராமங்களில் போய் அவங்களெல்லாம் பார்த்து பேசி அந்த ஆராய்ச்சிகளை பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் அது. அப்படி ஒரு டைம் நான் போயிட்டுருக்கும்போது மதுரைக்கு பக்கத்தில் ஒரு வில்லேஜில் போகும்போது வில்லேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு இது இருக்கும், நெல் வயல்லாம் இருக்கும், பெரிய வயல் இருக்கும். அதுக்கு மத்தியில் குடிசைகள் போட்டிருப்பாங்க. அந்த நெல் பயிரெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக அங்கே குடிசை போட்டு தங்கியிருப்பாங்க. அப்படிப்பட்ட அங்கே வீடு இருக்கும், ஆளுக்கு அங்கே தான் தங்கியிருப்பாங்க. அப்படிப்பட்ட இடம் அது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் போகிறோம். அது பெரிய ஒரு லேண்ட், அது பெரிய நெல் பயிர் பச்சை பசேர்னு இருக்குது. அதில் அங்கே ஒரு குடிசை இருக்குது மத்தியில், அதுக்கடுத்து இங்கே ஒரு குடிசை இருக்குது மத்தியில். அப்படி இடம். அப்படி போயிட்டு இருக்கும்போது நானும் என்னோடய ஃப்ரெண்டும் கூட வர்றாரு. அவர் ஒரு இடத்துல அந்த சைடு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நடக்கலான்னு வையேன், அந்த தோட்டத்தில் அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. நான் இங்கே இன்னொரு இடத்துல எடுத்துகிட்ருக்கேன். அப்படி அவர் அங்கே போனப்போ பொதுவாக இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் பெரிய நாய் வச்சுருப்பாங்க பாதுகாப்புக்காக. திருடன் வந்துடுவாங்க, இல்லை ஏதாச்சும் வேறு அனிமல்ஸ்லாம் பயிரை சேதப்படுத்திடும் அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்புக்காக நம்ம எப்போவுமே நாய் வச்சுருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் பார்த்துருப்பீங்க. அப்போ அங்கே ஒரு பெரிய நாயின்னு சொன்னால் கண்ணுக்குட்டி போல் பெரிய நாய். பொதுவாக யாருமே புது ஆட்கள் போனால் அது குலைக்கும், கடிக்கும் இல்லையா, அது அதோடைய தன்மையே அதுதான். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அந்த நாய் இவரை பார்த்து ரொம்ப குலைச்சி அவர் மேலே தாவி பரண்டி அவரை காயப்படுத்திடுச்சு. ஃபைல் எல்லாம் போட்டு அவர் ரொம்ப பயந்து அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். அவர் அங்கே முடிச்சுட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா நம்ம அப்போ ஓடவும் முடியாது. ஏன்னா அப்படி ஒரு இடம் அது. ஓடினாலும் நம்மளை சேஸ் பண்ணி அது கடிச்சிடும். அப்படிப்பட்ட இது. அவரை அங்கே அப்படி ரொம்ப துன்பப்படுத்தி காயப்படுத்தி விட்டுட்டு அடுத்து அங்கேருந்து எண்ணெயை பார்த்து வருது. அது நம்ம நடந்து போனால் ஒரு 5-6-7 மினிட்ஸ் ஆகும். ஆனால் அது அங்கேருந்து அப்படி பயங்கரம் ஓடி எண்ணெய் நோக்கி வருது. நான்
வந்து எனக்கு ஒரு பயங்கரமான பயமாயிருச்சு. வேறு வழியே இல்லை, அடுத்து என்னை கடிக்க போகுது. அதான் சிச்சுவேஷன் ஆக்சுவலாக. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. நாயையும் துரத்திக்கிட்டு கடிக்க வருது, பெரிய நாய்ங்கிறப்ப நமக்கு எவ்வளோ பயம் இருக்கும் இல்லையா? அதை நீங்கள் கற்பனை பண்ணிக்கங்க. அப்போ ஒரு நிமிஷம் நான் யோசித்து பார்த்தேன். சரி, என்ன செய்கிறது? எப்படியும் நமக்கு கடிக்க போகுது. ஆனாலும் வந்து இப்போ ஒரே ஒரு பாதுகாப்பு வந்து கையில் நம்ம எந்த ஆயுதமும் இல்லை, எதுவுமே செய்ய முடியாது. ஈவன் நம்ம வந்து அதை காயப்படுத்த அடிக்க முயற்சி பண்ணாலும் அது நம்மளை கடித்து காயப்படுத்துறேன். அவ்வளோ பெரிய நாய் ஏற்கனவே ஒரு ஆளை வந்து அங்கே காயப்படுத்திடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னே, வேறு வழியே இல்லாமல் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு ஜஸ்ட்டு அப்படி கையை வச்சு இப்படி நின்று நான் அங்கேருந்து அப்படியே நின்றுக்கிட்டு அப்படியே சக்தியை அப்படியே ஒருங்கிணைச்சி இப்படி கையை வச்சுட்டு இப்படி நிற்கிறேன். அங்கேருந்து ஓடி வந்த நாய், பயங்கர ஸ்பீடாக கடிக்கிறதுக்கு வந்த நாய் பக்கத்தில் வந்ததுமே அப்படி வாழை ஆட்டிக்கிட்டு ரொம்ப அமைதியாக என் பக்கத்தில் வந்துடுச்சு. நான் என்ன செஞ்சேன், அப்படி கற்பனையிலே அந்த நாயை நினச்சி அதனுடைய இந்த புருவ மத்தியில் இந்த சக்தி போய் அதை அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு கற்பனையில் அப்படியே இந்த சக்தியை அப்படி கொடுத்துட்டு அப்படி நின்று. அப்போ வந்து நான் ஹீலிங் இதை பற்றியெல்லாம் எனக்கு பெருசாக நான் படித்து ஒரு அனுபவப்பட்டதே இல்லை. இந்த சக்தி போய் அந்த நாயை அமைதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அப்படி கொஞ்ச நேரம் பண்ணதுமே அப்படி நாய் அமைதியாகி வாலாட்டிட்டு வந்துடுச்சு. இதை நான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபீல் பண்ணின ஒரு ஹீலிங் அனுபவம். எப்படி நம்ம சக்தி மூலிமா அடுத்தவங்களை ஹீல் பண்ணி அமைதிப்படுத்தி ஒரு கோபமுள்ள ஒரு கஷ்டமான ஒரு அடுத்தவங்களுக்கு சாகடிக்கக்கூடிய, அடுத்தவங்களை அடிக்கக்கூடிய, கடிக்கக்கூடிய தன்மை உள்ள நாயை வந்து எப்படி அந்த சக்தி அமைதிப்படுச்சுங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு அதிசயமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மிராக்கிள். அப்போ தான் நான் வந்து இந்த ஹீலிங்க்கு இவ்வளோ சக்தி இருக்குது, நம்ம வந்து அதை பயன்படுத்தி அடுத்தவங்களை அவ்வளோ அமைதிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். அதிலேருந்து எனக்கு அடுத்து இந்த ஹீலிங் மூலயமா நிறைய மக்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் படிக்க ஆரம்பித்தேன், ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு அனுபவம். அதுக்கு பின்னாடி வந்து நான் வந்து சைக்காலஜி சம்மந்தமாக படித்தேன். சைக்கோதெரப்பி, கவுன்சிலிங், இன்னும் பல வகையான தியான முறைகள், ஹீலிங் டெக்னிக்லாம் படித்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட நான் ஒரு மோர் தென் 25 இயர்ஸை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை பற்றி. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு அனுபவம். அடுத்து இன்னொரு அனுபவம் கூட உங்களுக்கு ஷேர் பண்ண நான் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் அப்படியே இப்போ சைக்கோ தெரப்பி அதெல்லாம் படிச்சுட்டு பண்ணும்போது இந்த ஹீலிங் தெரப்பியில் வந்து சீக்கிரமாக நிறைய பேருக்கு உடனே குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி கிடச்சிட்டு குணப்படுத்துது அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதில் நான் ப்ராக்டிஸ்லேயும் நான் வந்து ஹீலிங் தெரப்பி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி நான் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து அவருக்கு ஸ்டாமரிங், அந்த திக்குவாயி, ரொம்ப பல ட்ரீட்மெண்ட்டுகள்லாம் எடுத்து எங்கேயுமே வந்து அது குணமாகலை. அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு, டெய்லி வந்து போய் பணம் வசூல் பண்ணக்கூடிய ஒரு வேலை. அப்போ ரொம்ப என்கிட்ட கஷ்டப்பட்டு சொன்னார், நான் இந்த ஹீலிங் தெரப்பி பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் அதை ட்ரை பண்ண எனக்கு ஆசை அப்படின்னு சொன்னார். எல்லா ட்ரீட்மெண்ட் நான் எடுத்து எனக்கு இது குணமாகலை. நான் டெய்லி பணமெல்லாம் வசூல் பண்ண போகணும். வசூல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், திக்கி திக்கி கேட்குறது. சில நேரங்களில் சில அரை நிமிஷம் ஒரு நிமிஷம்லாம் கூட ஆகும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு ரொம்ப திக்கி சொன்னார். ஒரு கொஞ்சம் கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துட்டு அவருக்கு மனசில் மனசில் பயம்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ரிலீவ் பண்ணிவிட்டு அவருக்கு அந்த பயத்தை இருக்கக்கூடிய ஒரு ஹீலிங் தெரப்பி நான் அவருக்கு கொடுத்தேன். நான் வந்து டைரெக்டாக நோய்களை வந்து அதிகம் குணப்படுத்துனதில்லை அப்போது அந்த காலகட்டத்தில். அதனால் எனக்கு வந்து இது எப்படி குணமாகும்னு தெரியாமல் தான் நியூட்ரலாக தான் நானும் கொடுத்தேன். கொடுக்கும்போது ஒரு 3 டைம்ஸ் கொடுத்ததுமே அவருடைய திக்குவாய் சுத்தமாக குணமாகிடுச்சு. ரொம்ப ஒரு அதிசயப்பட்டார், ரொம்ப ஆச்சரியப்பட்டு எனக்கு அவர் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம் அடைஞ்சிட்டார். ஏன்னா திக்குவாய் குணமானதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு ஆள் மனசில் ஒரு பிளாக் இருந்திருக்குது, பயம்ங்கிற பிளாக்கு. அது வந்து இந்த ஹீலிங் தெரப்பியில் வந்து உள்ளே போய் அது மெல்ட் ஆகி அது தூய்மையாகிடுச்சு. அந்த ஹீலிங்கில் வந்து நம்ம பல நேரங்களில் வந்து இப்படி தான் பண்ணணும்ட்டு இல்லை, பண்ணும்போது அந்த இயற்கைக்கு தெரியும் அது எங்கே அந்த பயம் இருக்குது, எந்த இடத்துல அந்த பிளாக் இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த இயற்கை சக்தி எப்படி வந்து பள்ளத்தை நோக்கி தண்ணி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு எந்த ஃபார்முலாவும் இல்லை, சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. அதே போல் இந்த ஹீலிங் எனர்ஜி, இயற்கை கடவுள்கிட்ட வர எனர்ஜி என் மூலியமாக அவர்கிட்ட போய் அவருக்கு உள்ள பயங்களை எங்கே போய் அதை எங்கே ஹீல் பண்ணும், அதாவே இட் ஃபைண்ட் த ரூட் போய் உள்ளே போய் குணமாக்கி அந்த பயம் போயிடுச்சு. அவரை விட்டு எப்படி வந்து இந்த அடைப்பு, ஒரு பைப்பில் அடைச்சிக்கிட்டு தண்ணி போகாது, தண்ணி மேலே பொங்கி வரும்,
தண்ணி அங்கிட்டு போகாமல் அப்படி அடைச்சிட்டு இருக்கிறது, அந்த அந்த அடைச்ச கல் அப்படி போனதுமே டக்குன்னு சர்றன்னு தண்ணி போகும் இல்லையா, அதுபோல் அங்கே அந்த ஃப்ளோ வந்துருச்சு அவருக்கு. டக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது வந்து எனக்கு நோய்க்கு நான் கிடைச்ச ஃபஸ்ட்டு அனுபவம். ரொம்ப அதிசயப்பட்டேன். அதில் வந்து நான் அந்த ஹீலிங் தெரப்பியை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ஸோ இந்த 2 அனுபவங்களை வந்து எப்படி நான் இந்த ஹீலிங் தெரப்பிக்கு ஃபஸ்ட்டு வந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க. இன்னும் இது போல் பல அனுபவங்கள் இருக்குது. அந்த அனுபவங்கள் நான் வர வர நான் சொல்கிறேன். நான் வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு இதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும், இப்படியெல்லாம் அதுக்கு செய்ய முடியுமாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு பயனுள்ள விதமாக இருக்கும். ஸோ ஹீலிங்கை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சிருப்பீங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு சப்ஜெக்டை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.